ரொம்ப நாள் கழிச்சு நம்மக்கிட்ட இருந்த பழைய பொருளெல்லாம் அடுக்கி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணப்போ நம்ம பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமான டிவைஸ்லாம் கிடந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிவைஸை பார்த்துருக்கீங்களா? இது வந்து பேட்டரியிலே ஒர்க் ஆகக்கூடிய மிக்சி. பேட்டரி சப்ளை இருந்தாலே போதும், சும்மா கரன்னு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இது இப்போ ரிப்பேராக போயிடுச்சு. ஸோ எதனால் ரிப்பேராக போச்சு அப்படிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி இதை நான் ஓட வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி கட்டுறேன். வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஆரம்பம். இதுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். இது பார்க்குறதுக்கு தம்மா துண்டு தான் இருக்கும். ஆனால் இதில் போட்டு காய்கறி அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், பிளேடு இப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் மலுமூட் ஆயிடுச்சு, ஆனால் ஆரம்பத்தில் ஷார்ப்பாக இருந்துச்சு. உள்ளே வந்து டிசி மோட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்கும். பட்டன் அமுக்க ஸ்பீடு ஏறும், ப்ளஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கும். சரி வாங்க நம்ம கழட்ட ஆரம்பிச்சிருவோமா? இது கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மூடி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரில் விட்டு எம்பி விட்டால் போதும், மேலே இருக்க மூடி டாப் ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூவெலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓட்டை 3 ஓட்டை இருக்கா, இங்கே தான் ஸ்க்ரூவெலாம் கொடுத்துருப்பாங்க. இதை விட்டு அப்படியே கழட்ட வேண்டியதான். அதை மட்டும் கழட்டிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பச்சை மூட்டை வந்துச்சா. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரே ஒரு மதர் போர்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வந்து சைடில் நட்டு போட்டு வச்சுருப்பாங்க. சாரி, ஸ்க்ரூ நட்டுன்னு வாயில் வந்துக்கிட்டு இருக்குது. அது இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி அந்த மதர் போர்டை அப்படியே இழுத்தோம்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற மோட்ரு செட்டப் தெரியும். இதில் வந்து நான் பேட்டரி வேறு மாற்றிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பேட்டரி இருந்துச்சு, அது கொஞ்சம் புகஞ்சு போச்சு, ரொம்ப சார்ஜ் போட்டு ஒரு மாதிரி ஊதி போச்சு. அதனால் நான் வேறு மாற்றிருக்கிறேன். இங்கே போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் தெரியும். உள்ளே தண்ணி போய் ரொம்பவே கொடுமையான சுச்சுவேஷனில் இந்த டிவைஸ் நம்மக்கிட்ட கிடந்துச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டரை வச்சு இதில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பேட்ரி போடும்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு பேட்ரி இருந்துச்சு, அது கெட்டு போச்சு, அதனால நான் வேறு பேட்ரி போட்டேன்ட்டு. அப்படி வேறு பேட்ரி போடும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது தப்பை தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரை வச்சு அந்த பேட்டரியை செக் பண்ணி பார்த்தேன். பேட்டரி வந்து 1 வோல்ட் இருக்குது. அப்போ அது நல்லா ஒர்க் ஆகக்கூடியது தான். அப்புறம் இதுக்கு அதை கழட்டிகிட்டு இருக்க, இதுக்கு சார்ஜ் மட்டும் போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய மிக்சிக்கு 3.7 வோல்ட் பேட்டரி இருந்தாலே போதும். நான் போட்டிருக்குதுன்னு 3.7 வோல்டு தான். ஆனால் அந்த மெகாஹெர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெறும் 500 மெகாஹெர்ட்ஸ் தான். நம்ம ஃபோனுக்கு எப்படி 4000 மெகாஹெர்ட்ஸ் 5000 மெகாஹெர்ட்ஸ் அதை பொறுத்து தான் ஃபோன் வந்து சார்ஜ் நிற்கும். அதே போல் எல்லா டிவைஸுக்கும் இருக்குது. இந்த டிவைஸுக்கு வந்து நான் வோல்டேஜ் சேமாக இருந்தாலும் மெகாஹெர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறத போட்டு விட்டேன். ஸோ இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சார்ஜ் போட்டவுடனே போர்டில் லைட் எரியுது. அப்போ போர்டில் பிரச்சனை கிடையாது. ஆனால் பட்டன் அமுக்கும்போது மோட்ரு ஓடலை. பட் இருந்தாலும் அந்த பேட்டரி டெர்மினல் மதர் போர்டில் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம வைக்கும்போது பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜ் 3.6 வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருது. அப்போ மதர் போர்டில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. மதர் போர்டில் நல்ல பேட்டரி மாட்டினோம்னா கரெக்டான உள்ள வோல்டேஜ் போயிட்டு மிக்சி நல்லா ஒர்க் ஆகும். நான் போட்டிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா அதே போல் டிசைனில் இருந்தாலும் இது வந்து இந்த எஃப்எம் ரேடியோக்குள்ளே போடுறது ஜெப்ரானிக்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற பேட்டரி வெறும் 500 mAh தான். ஸோ அதை தூக்கி போட்டேன். அதனால் மோட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஓடாது, 2 நிமிஷம் கூட ஓடாது, இருக்குன்னு அப்படி ஆஃப் ஆகிடும். கேட்டால் சார்ஜ் இல்லை அப்படிங்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா நான் mAh கம்மியாக போட்டது தான். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1500 mAh, அதாவது அதை விட 2 மடங்கு பெருசு. அந்த சின்ன பேட்டரி ஏற்கனவே போட்டது வந்து 500 mAh. இப்போ போடுறது நான் செக் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இது வந்து 1500 mAh. பட் ரெண்டுத்துக்குமே சேம் வோல்டேஜ் தான், 3.7 வோல்டு தான். உள்ளுக்குள்ளே வந்து mAh மாறும். இந்த mAh பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி கழுத்தருக்கு விரும்பல. இப்போ நம்ம சிம்பிளாக மூவ் ஆகும். நம்மக்கிட்ட 2 பேட்டரி, ஒன்று வந்து 500 mAh, இன்னொன்று வந்து 1500 mAh. ஸோ 2 பேட்டரிலையும் உள்ளே இருக்கிற மோட்ரு எவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மோட்ரு எவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆம்பியர்னால் அந்த மோட்ரு வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டோட ஒரு அலகுன்னு தான் சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்து இந்த 20A இருக்குது பார்த்தீங்களா, அதில் சொரிக்கணும். அங்கே தான் ஆம்பியர் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஒரு மீட்டரை வந்து ஏன்னு போட்டு இப்படி காட்டியிருக்கும், அதில் வந்து 20 வச்சுக்கோங்க. மல்டிமீட்டரில் காமிக்கோம்ல, இதே போல் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, மல்டிமீட்டரோட ஒரு ப்ராப்பை பேட்டரியோட ஒரு டெர்மினலில் வச்சுக்கணும். பேட்டரியோட இன்னொரு டெர்மினலை மோட்டரோட ஃபஸ்ட்டு வயரில் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு மல்டிமீட்டர் ப்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மோட்டரோட 2வது வயரில். இப்படி பண்ணும்போது மோட்டருக்குள்ளே வோல்டேஜ் போயிட்டு சுற்ற ஆரம்பிக்கும். அந்த டைமில் நமக்கு மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் ஓடிட்டு இருக்கு, அதாவது மின்னோட்டம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அதுதான் ஆம்பியர். நமக்கு மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட ஆம்பியர் வந்து 2.7 வோல்டு அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ஆம்பியர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு கால்குலேஷன் போடணும். அதுக்கு நோட்டை எடுத்துக்கிட்டு
எவ்வளோ ஆம்பியர்னு எழுதிக்குவாங்க, அப்புறம் பேட்ரி எவ்வளோ எம்ஏஹெச்னு எழுதிக்குவாங்க. இப்போ அந்த டிவைஸு இவ்வளோ எம்ஏஹெச் இருக்கிற இந்த பேட்டரியில் எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எம்ஏஹெச்சையும் நம்ம கண்டுபிடிச்ச ஆம்பியரும் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இங்கே பார்த்தீங்களா 0.555 ஹார்ஸ்ன்னு காட்டுது. இதை வந்து நம்ம 1 ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அது கூட 60 பெருக்கி விட்டோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு 33 மினிட்ஸ் காட்டுது. அதாவது இந்த எம்ஏஹெச் இருக்கிற பேட்டரியில் இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரைக்கும் ஓடும். இதுவே நீங்கள் போன பேட்டரியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து எம்ஏஹெச் கம்மி தான். ஸோ அந்த எம்ஏஹெச் வந்து இதுக்கு பத்த மாட்டுது. அதனால தான் 5 நிமிஷத்துலேயே 3 நிமிஷத்துலேயே வந்து சார்ஜ் கம்மியாகிட்டு திரும்ப சார்ஜ் போட்டால் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த மோட்டருக்கு மட்டும் கிடையாது, இந்த போர்ட்டபிள் மிக்சிங் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் அதோட ஆம்பியரு, அதுக்கப்புறம் அதோட யூஸ் பண்ணுற பேட்டரியை பொறுத்து தான் அது அதிக நேரம் ஓடுமா கம்மி நேரம் ஓடுமா அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். அதனால தான் அதிக எம்ஏஹெச் இருக்கிற இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் சார்ஜ் நிற்கிது. இந்த ஆம்பியர் கண்டுபிடிக்கிறது, வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது, கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் நம்ம 10th படிச்சிருப்போம். அப்போ வந்து என்ன கருமண்டா இது மண்டையிலே ஏற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா இது எங்கே வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக படிச்சிங்கன்னா எல்லாமே கஷ்டம் கிடையாது. உட்காந்து மனப்பாடம் படி தெரிஞ்சவங்களேன் கிறுக்கு பிடிச்சிரும். சரி, ஓகே. இப்போ நம்ம அதிக எம்ஏஹெச் இருக்கிற அந்த பேட்டரியை உள்ளே செட் பண்ணி இப்போ மதர் போர்டு எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ அந்த பவர் பட்டன் அமைக்க விட்டோம்னா உள்ளுக்குள்ளே ப்ளூ கலர் லைட் எரியுதா, ஆனால் மோட்ரு சுத்த மாட்டுக்கு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த மூடி மாட்டுறோம்ல அதுக்கு உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கா, அது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். மூடியை போட்டால் தான் மோட்ரு சுற்றும், மூடி எடுத்தா மோட்ரு சுத்தாது. எதனால் இப்படி மூடி போட்டால் மட்டும் சுற்றுதுன்னு கேட்டிங்கன்னா மூடி போடாமல் ஆன் பண்ணி விட்டு மோட்டர் சுற்றி அதுக்குள்ளே யாரும் சின்ன பசங்க கை விட்டுறக்கூடாது பாருங்கள். அதனால தான் மூடி போட்டால் மட்டும் சுற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு மூடி போடாமலே ஒர்க் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடில் இருக்க பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், மோட்டர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இந்த மிக்சியை நம்ம சரி பண்ணியாச்சு. முன்ன போட்ட பேட்டரியை விட இந்த பேட்டரியில் வந்து நல்லா கரகரன்னு நல்லா சுற்றுது. இப்போ பின்னாடி இருக்க மூடியை மாட்டி விட்டு உள்ள வெங்காயம் இல்லை தக்காளி ஏதாச்சும் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதில் வந்து நான் அப்படியே முழுசாக போட்டெல்லாம் அரைச்சது கிடையாது. ஸோ கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது நல்லா மாவாக அரைச்சி கொடுத்துரும். தக்காளியில் அப்படியே முழுசாக போடலாம், தக்காளி வெள்ளைப்பூடு இதெல்லாம். பட் வெங்காயம் மட்டும் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை மட்டும் லைட்டாக நறுக்கி போட்டுவோம். படம் பார்த்துக்கிங்க. எஸ், ஓசி வைக்கு. பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் கூட இது பண்ணல. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க வெங்காயம் எல்லாம் பீஸாக போயிடுச்சு. அந்த பிளேடு பார்க்குறதுக்கு மலுமுட்ட மாதிரி தெரியுது. ஆனால் மோட்ரு சுற்றுற ஸ்பீடில் இங்கே பாருங்கள் எல்லாம் தூள் ஆகி போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சோன்னா அப்படியே இது லிக்விட் ஆகிற மாதிரி போல். ஸோ இந்த மாதிரி தான் பழங்கள் காய்கறிகளை போட்டு அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். நான் வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஸோ க்ளீனாக துடைச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய மிக்சியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பையிங் லிங்க்கை வந்து நான் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு டிவைஸ் ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.